ஒரு கல்லை கொண்டு வந்து மோசே இடத்துல வைத்தாங்க, அதன் மேல உட்கார்ந்தான்னு சொல்லப்படுது. மோசேயின் கரங்கள் என்ன ஆயிடுச்சாமா? எல்லாம் ஊழியர் பார்த்து பாருங்க, பாஸ்டர் பார்த்து பாருங்க, ஊழியனுக்கே கை என்னதான் போச்சுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துலதான் ஒருத்தர் தேவை. ஊழியன் தேவைதான், ஆனா ஊழியனை தாங்கி பிடிக்கிறதுக்கு சகோதரர்கள் தேவை. அல்லேலூயா. சகோதரத்து ஊழியனுக்கும் உங்களுக்கும் ஒரு நட்புணர்வு இல்லைன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே நடந்திருக்காது. மோசே மட்டும் நான் மட்டும் மலைக்கு போறோம்பா, நான் மட்டும் ஜெபிக்கிறோம்பான்னு போயிருந்தாருன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்கு? கையை தூக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சாங்க, கையை விட்டும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்தாங்க. மோசே மட்டும் இன்னைக்கு போயிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அவர் கொஞ்ச நேரத்தில் கைவெளி எடுத்துருச்சு, கையை தூக்கி நிறுத்த முடியல. ஒரு ஊழியனால எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஊழியனும் சோர்ந்து போகக்கூடிய நேரம் வரும், ஊழியனும் தளர்ந்து போகக்கூடிய நேரம் வரும். ஊழியனுடைய கையும் கீழே விழுங்க. அன்னைக்கு மோசேக்கு கண்டு கொடுத்ததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எப்ப வரைக்கும் தாங்கி பிடிச்சிருந்தாங்களா? சூரியன்